வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுலப்பாக்கம் ஊராட்சியில் குலை நோய் தண்டுப்புழு தாக்குதலால் 200 ஏக்கர் நெற்பயிரில் அரிசியின்றி பதர் மட்டுமே மிஞ்சி நிற்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சிறுலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள விவசாயிகள் வடகிழக்கு பருவமழை தங்களுக்கு கை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்போடு சம்பா சாகுபடிக்காக சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பாபட்லா, பொன்னி உள்ளிட்ட நெற்பயிர்களை பயிரிட்டிருந்தனர். எதிர்பார்த்தபடி வடகிழக்கு பருவமழை தொடங்கி நெற்பயிர்கள் நன்றாக வளர்ந்து வந்தது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. பின்னர் பனிப்பொழிவு தொடங்கியது. மீண்டும் சில தினங்கள் கழித்து பனிப்பொழிவுடன் கனமழை பெய்தது. இதனால் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கின. இதன் பின்னர் சிறிது சிறிதாக தண்ணீர் வடிந்தது. இந்நிலையில் விளைந்த நெற்பயிர்கள் இன்னும் 20 நாட்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்தது. எனவே விவசாயிகள் இந்த ஆண்டு தைப்பொங்கலை மகிழ்ச்சியோடு வரவேற்க காத்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு பேரிடியாக அவர்களது நெற்பயிர்களை குலை நோய் தாக்கியது. இதனால் அவர்கள் பயிர் செய்த நெற்கதிரில் அரிசியின்றி வெறும் பதர் மட்டுமே மிஞ்சி நிற்கின்றதாம். மற்றொரு புறம் தண்டுப்புழு தாக்குதலால் நெற்பயிர்கள் சரிந்து சாய்ந்து அழுகி நாசமானது. இதனால் பெரும் ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். இப்பகுதி விவசாயிகள் மனைவி மக்களின் நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 30,000 வரை செலவு செய்தனர். இரவு பகலாக பாடுபட்டு வளர்த்த நெற்பயிர்கள் அவர்களது கண்முன்னே கருகியதைக் கண்டு கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். விவசாயிகள் நோய் பாதிப்பு குறித்து 2 வாரத்திற்கு முன்பே வேளாண்மைத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதிகாரிகள் நேரடியாக வந்து பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் விளைவாகத்தான் இத்தகைய துயரத்திற்கு தாங்கள் ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் விவசாயிகள் தெரிவித்தனர். வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து தமிழக அரசு மூலம் உரிய இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சிறுலப்பாக்கம் கிராமத்தில் ஒரு 200 ஏக்கர் நிலத்துக்கு மேலே இந்த அதிகமாக மழை பெஞ்ச காரணத்தினால இதில் ஒரு வைரஸ் நோய் மாதிரி உண்டாகி அறுவடைக்கு தயாராக இன்னொரு 10-15 நாள் அறுவடை இருக்கிற நேரத்தில் பார்த்து இந்த மர்ம நோய் மர்ம நோய் ஒன்று இறங்கி இந்த மொத்தம் வைக்க மாதிரி ஆகிப்போச்சு பயிர். அதில் அரிசி ஒன்று கூட கிடையாது. அரிசி இல்லாமல் வெறும் தாள் தான் நிற்குது. இதை கடனை கிட்டத்தட்ட ஒரு 35,000 மேலே கடனை வாங்கி ஒவ்வொரு ஏக்கரும் கடனை வாங்கி விவசாயம் செய்துட்டோம். இன்னைக்கு எந்த நிலையில கடனை அடைக்க போகிறோம், இது எப்படி கொடுக்க போகிறோன்ற நிலையில தவிச்சுக்கின்னு இருக்கோம். இந்த நாங்களாம் நீங்கள் இதில் அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு எங்களை பார்வையிட்டு இதுக்கான உண்டான நிவாரணம் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் இதை கொண்டு நாங்கள் அடுத்த வருஷம் விவசாயம் பண்ண முடியும். இல்லைன்னா அடுத்த வருஷம் நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலை இந்த பயிராண்டு பார்க்கும்போது அப்படியே மாரடிக்கிற இது மாதிரி ஆகி போகுது. பயிர்கிட்டே வர முடியல சார். அந்த நிலையில் இருக்கிறோம். நீங்கள் இதை ஒரு ரெடியாக எங்களுக்கு அதிகாரிகளை பார்வையிட்டு எங்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுத்தரணும்னு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம்.